حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. لله لله يهفو آملي لله ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن بمجيني يا رحمن أصبحي ما يدوشو نبني ما يوسيتي نوتشيني القرآن. رحمن بسم الله الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. To begin this program with the most honored words, the words of Allah, I would like to invite Ma'am Madiha for qiraat. ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. يا نور يا نور يا محكم يا تنزيل لمحمد عن جبريل من رب العرش دليل للعالم والإنسان. تكبير تكبير للحافظ وهو صغير والضاء العين قرير يحمل فجرا لينير بتلاوته الأكوان. رحمن يا رحمن ألف قال قال الله سمعا طاعت يا الله. ألف قال قال الله سمعا طاعت يا الله. புரிஞ்சா? இதோட மீனிங் என்னன்னா அலிஃப் சொல்லுங்க சொல்லுங்க அல்லாஹ். அலிஃப்ல தான் அல்லாஹ்ங்கற வார்த்தை ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ்னு சொல்லுங்க. சம்அன் தாஅத் யா அல்லாஹ். சம்அன் செவியேற்றேன் கீழ்ப்படிந்தேன் யா அல்லாஹ் உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன் அப்படிங்கறத இதோட அர்த்தம். அப்ப சரி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் படிக்கலாம். வேற இன்னொரு மெத்தட்ல படிக்கலாம்னா பி இஸ்மி பிஸ்மி அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அப்படி படிக்கலாம். இதே இன்னும் தஹஜ் முறையில படிக்கிறதுனா ப ஜெர் பி சீன் சுகுன் பிஸ் மீம் ஜெர் மீ பிஸ்மி அப்படி படிச்சிருக்கோம். ஆனா நம்ம படிச்சதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஜேரு ஜபரு பேஷு அப்படிங்கிறது நம்ம உருது மொழியில சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அல்ஃபித்ரா முறையில பார்த்தோம்னா அரபிக் முறையில ஃபதஹா கஸ்ரா தம்மா அப்படின்னு சொல்ல போறோம். அதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்ல. ஓகேவா? அப்ப இத எப்படி இது தஹஜ் பண்றது.
தஹஜினா என்னன்னா பேக்கு கீழே கெஸ்ரா இருந்துச்சுன்னா அது வந்து பீன்னு சொல்லணும்னு நமக்கு நார்மலா தெரியும். இப்போ குழந்தைங்க தஹஜினா பேக் கெஸ்ரா டி அப்படி படிக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிறகு வர்றப்ப அந்த பேக் கெஸ்ரா விட்டுருவாங்க, பீன்னு அவங்களுக்கு நார்மலா ஸ்ட்ராங்கா சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. இதான் இதோட. சரி இப்ப பாப்பமா, பேக் கெஸ்ரா பி சி சுக்கூன்னு படிச்சிருக்கோம். நம்ம அழுத்தத்துல எப்படி மாறுது, சுக்கூன் எப்படி மாறுதுன்னா சாக்கினா. சுக்கூன் சாக்கினா ஒரே மீனிங், ஒரே வார்த்தை தான். நம்ம சுக்கூன்னு சொல்றது இது சாக்கினான்னு மாத்திருக்கோம். அப்ப பி சி சாக்கினா பிஸ்மி பிஸ்மி இஸ்முல் ஜலாலா. அல்லாஹ்வுடைய பேருனா இஸ்முல் ஜலாலா பிஸ்மில்லாஹி. இது வந்து ஹம்ஸத்துல் வஸ்ல் தெரியுமா? படிச்சவங்க தான் தெரியும். ஹம்ஸத்துல் வஸ்ல் அதாவது அலிஃபுக்கு மேல ஹம்ஸா போட்டுருந்துச்சுன்னா, அதாவது ஐனுடைய தலையை போட்டுருந்துச்சுன்னா அதான் ஹம்ஸத்துல் ஃபத்வான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபோனிக்ஸ் மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு எழுத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம அதனுடைய சவுண்ட்ஸையுமே சொல்லி கொடுப்போம். அந்த சொல்லும் போது பிள்ளைங்க ஈஸியாக ரீட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த சாதாரணமாகவே நம்மலாம் ஒரு விஷயம் டீச்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா கேட் அப்படிங்கிற வார்த்தையை CATன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. நம்ம இந்த சவுண்ட்ஸை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா CATங்கிறத அவங்களே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த வார்த்தை கொடுத்தாலும் ஈஸியாக படிப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஃபோனிக்ஸ் மெத்தடை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.